எல்லா கூட்டணியுமே திமுக ஆகிடுது. இன்னைக்கு அதில் இருக்கிற கட்சிகள்லாம் திமுகவோட இணைஞ்ச மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா நாட்டில் நடைபெறுகின்ற பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் எடுத்து வைக்க வேண்டும். அரசுடைய கவனத்தில் ஒரு நல்ல எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனை எடுத்து வச்சா தான் அந்த அரசு கவனத்தோடு செயல்பட்டு அதை தடுத்து நிறுத்தும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவோட இணைந்து விட்ட காரணத்தினால் அவர்கள் அதை எதிர்த்து பேச முடியாத நிலையில் இருக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஊடகங்களுக்கும் நான் சட்டமன்றத்தில் தெரிவித்தேன். தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக ஆயிட்டது. போதைப் பொருள் தடுப்புல அரசு தோல்வியுற்றது. இன்றைக்கு நேற்றைய தினமா நினைக்கிறேன், இன்னைக்கு தொலைக்காட்சியில் பார்த்தேன், அம்பத்தூருக்கு பதில திருமலை வாயில் கணபதி நகர் என்ற இடத்துல கணபதி நகர்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல 3 பேர் இளைஞர்கள் வச்சு வராங்க. அந்த இளைஞர்கள் தினந்தோறும் கஞ்சா போதை மது போதையில் அங்க இருக்கிற பெண்களை கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நேற்றைய தினம் இதே மாதிரி பெண்களை கேலி செய்துட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கிற ஒரு அம்மா கண்டிச்சிருக்காங்க. உடனே அந்த 3 இளைஞர்களும் தங்களுடைய அறைக்கு சென்று அங்க பட்டாக்கத்தி எடுத்துட்டு வந்து அந்த எந்த பெண்கள் கண்டிச்சாங்களோ அவர்களை போய் தாக்கி இருக்கிறாங்க. அவளை தடுக்க வந்தவர்களும் தாக்கப்பட்டிருக்குது. அது மாதிரி 12 பேர்கள் இந்த தாக்குதலில் காயமுற்று மருத்துவமனை சிகிச்சை போடுறாங்க. இப்படித்தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டூழியம் ரவுடித்தனம் அதிகமாகிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்கொடுமை இந்த பூரா கஞ்சா போதையில் தான் நடக்குது. இதை தொடர்ந்து இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்துருக்கேன். ஆனால் இந்த அரசு கண்டுகொள்ள மாதிரி தெரியல. காவல்துறை உயரதிகாரிகளும் இந்த கண்டுகொள்வது தெரியல. இது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் இருக்கின்றது. ஒரு நாடு பின்னோக்கி இன்னைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. எங்கே தவறு நடந்தாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தப்பட்டது. போதைப்பொருள் விற்பனை கட்டுப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு வெளிமாநிலத்திலிருந்து சர்வசாதாரணமாக தமிழகத்தை கொண்டு வந்து போதைப் பொருள் விற்பனை செய்யறாங்க. அதை தடுக்க இந்த அரசால் கையிலாகாத அரசாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு போதைப் பொருள் என்பது ஒரு மிக மோசமான அழிவுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை. இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையாகிய இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் அவர் குடும்பமே சீரழிந்துவிடும். அவரும் சீரழிந்துவிடும், குடும்பம் சீரழிந்துவிடும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற இதை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளாதது வேதனை இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.